மறதி தமிழர்களோட மிகப்பெரிய வியாதின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில நம்ம மறந்த சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கணும். ஒரு நல்ல அரசாங்கம்னா மக்களோட நெருக்கமா இருக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது ப்ரோஆக்டிவா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரியா இந்த வெத்து விளம்பர திமுக ஆட்சி இந்த 5 ஆண்டு காலமா செயல்பட்டு இருக்கு. 8 மாசமா ஒரு டிஜிபி கூட போட முடியாத மாதிரி ஒரு திறனற்ற அரசாங்கமா தான் செயல்பட்டு இருக்கு. சிஎம் ஸ்டாலின் சாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கும் பெண் பாதுகாப்பும் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் சார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். இதுவரையும் இந்த ஆட்சி வந்த பிறகு 1761 பெண்கள் அடல்ட் ரேப் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம சிஎம் சார் பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு 8500 கேஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யப்பட்ட கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இது கடந்த ஆண்டை விட 16% அதிகம். அதாவது 2020க்கு கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு 9200 கேஸா அது அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு அது 8950 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதற்கு மாறாக 2024ஆம் ஆண்டு வெறும் போக்சோ கேஸ் மட்டும் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர். அது இல்லாம ரேப் கேஸ் ஒரு 5000. இது மாதிரி 2025ஆம் ஆண்டும் அதை விட 5% அதிகமாக தான் இருக்கு. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும், திருவண்ணாமலை போலீஸ் ரேப் கேஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த தூத்துக்குடி விளாதிக்குளம்ல நடந்த ரேப் கேஸா இருக்கட்டும், அதே மாதிரி கோயம்புத்தூர் ரேப் கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டே போனா ஒரு நாள் பத்தாது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை இல்லாத ஏதாவது ஒரு நாடு இருக்கா? பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அது காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? எந்த நாட்டிலையும் போட முடியுமா? பெறக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க, நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிறதுல எதுக்கு நீங்க 10 மணிக்கு போய் அங்க போய் போறீங்க? உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? அப்படி இருக்கும் பொழுது நீங்க திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது 2024ஆம் ஆண்டு ஒரு சைல்ட் ரேப் கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, தமிழக அரசு போலீஸோட நடவடிக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாத்திருக்கு. சிஎம் சார் பொறுப்பேற்ற முதல் வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒரு வருஷமும் குற்றங்கள் ஏறிட்டே தான் போயிருக்கு. ஒரு வருஷமும் குற்றங்கள் குறைஞ்சது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் ஆல்ரெடி வாழ்ந்து முடிஞ்ச தலைவர்களோட ஆட்சி காலத்தை பத்தி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த சட்டம் ஒழுங்கு ரிலேட்டடா. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேஸோட அந்த குற்றவாளியா இருக்கட்டும்,